இன்றைக்கி சுன்னத் ஜமாத்துங்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துங்கிறாங்க, ஷியா ஜமாத்துங்கிறாங்க, தப்லீக் ஜமாத்துங்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட ஜமாத்து, காதியானி, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்துன்னு பல ஜமாத் சொல்கிறாங்க. இப்போ தௌஹீதுனா டாலரை நிமித்தி சொல்கிறாங்க, நாங்கள் தௌஹீத்வாதி, நாங்கள் சுன்னத் ஜமாத்து அப்படின்னு அந்த அந்த ஹெட்டிங்கை வந்து மேம்படுத்தி வேகமாக பேசுகிறாங்க. நாங்கள்லாம் தௌஹீது, நாங்கள்லாம் சுன்னத் ஜமாத்து, நாங்கள்லாம் ஷியா ஜமாத்து, இப்படி பேசுகிறாங்க பாருங்கள். நாங்கள்லாம் தப்லீக் ஜமாத்து, இதெல்லாம் வந்து ஒரு ஆணவம் மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஆணவம் இல்லை அப்படின்னா கூட எந்த ஜமாத்தில் இருக்குங்கிறத அதை மேலோங்க வைக்கிறாங்க. அப்படி மேலோங்க வைக்கலாமா அப்படின்னாக்கா இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், சுன்னத்து ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, ஷியா ஜமாத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அழகான சொல்லா அப்படின்னா இதெல்லாம் அழகான சொல் இல்லை. அப்போ இறைவனுடைய வார்த்தையை நாம் வந்து கவனிக்காமல் இருக்கோமா, இல்லை இறைவனுடைய வார்த்தையை நம்ம ஆய்வு பண்ணாமல் இருக்கோமா, இல்லை இறைவன் வார்த்தையை தெரிஞ்சு தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நினைக்கணும். நம்மக்கிட்ட ஒற்றுமை வேணும். ஒன்று கூடணும்னா எப்படி கூட முடியும்? ஒரு கொடையின் கீழே தான் வர முடியும். இப்படி ஒரு கொடையின் கீழே வரணுன்னாக்கா நாம் வந்து குரானை தான் மெயினாக. அந்த குரானில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22வது அத்தியாயம், ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேதங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் அல்லாஹ்வுடைய மலக்குகளையும் அல்லாஹ்வுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நம்புகிறார்களோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வச்ச பேர் முஸ்லீம். அப்படிதான் சொல்கிறான். உங்களுக்கு நான் முஸ்லீம் என்று பெயர் வைத்தேன். சம்மாக்குமுல் முஸ்லீம். இப்போ இப்ராஹிம் நபியுடைய வசனத்திலேயே இதிலேயே வரும். ஆனால் அதே சமயத்தில் இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் சொல்கிறான், அன் அகூன மினல் முஸ்லீம், நான் முஸ்லீமாக இருக்க ஏவப்பட்டுள்ளேன். அப்போ முஸ்லீம்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஏஞ்சலை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய மறுமை நாளை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் சொன்னால் இவர்கள் கட்டுப்பட்டவர்கள், சரண்டட், சப்மிட்டர். இவர்கள் தன்னை இணைத்து கொண்டார்கள், அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து கொண்டார்கள். அப்போ சப்மிட்டரு, சரண்டர் அப்படிங்கிறது தான் முஸ்லீம்னு அர்த்தம். முஸ்லீம்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவன் வழிப்படி நடக்கக்கூடிய ஒரு பேர் தான் முஸ்லீம். இந்த முஸ்லீம்ங்கிறது காமன் பேர், அல்லாஹ் வச்சது. எல்லா ஒட்டுமொத்த களிமா சொன்னவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு ரசூலின் சொல்கிறவங்க பேர் முஸ்லீம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் இருக்கும்போது நம்ம ரசூலை முன் வைக்கிறோம். அப்போ யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறாங்களோ, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பேர் முஸ்லீம்.